பசங்க உங்களுக்கு இது தேவையானது இல்லை. பட் என்னன்னா இது மாதிரி அந்த மாதிரி பிள்ளைங்களாம் ஒரு 50 பேர் ஓடுறாங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு எல்லாமே 70 60 தான் தெரியும். இங்கே நான் அடிக்கடி வருவேன். யாரெல்லாம் டெய்லி யார் சொல்றீங்க? டெய்லி எதுக்காக வரேன் சொல்றீங்க? போலீஸ் டெய்லி எதுக்காக ரோட்ல சும்மா சுத்திட்டே இருக்குது தெரியல. வேற வேலையே நம்ம சுத்துறாங்க. ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியாவில் என்ன ஆகிடும், எந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகளோ உங்களுக்கு தெரியும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே என்ன ஆகலாம் சார், சரக்கு மட்டை ஆட்டி சண்டை தான். ரொம்ப நெப்போலியன் போனோம்னா ஈரப்பணம் வந்துடுறாரு. சரியா? அந்த மாதிரி எதுவும் சண்டைகள் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரே அடிச்சு காயப்படுத்திக்கிறாங்க இல்லையா நிறைய பேர். அதனால ஊர் சண்டை வருது. அதனால பெரிய பெரிய குடும்பங்களுக்கு நடுவில் பிரச்சனை வருது. 2 ஊருங்களுக்கு நடுவில் பிரச்சனை வருது. அந்த மாதிரி ஒரு போலீஸோடைய மூவிங் இருந்ததுன்னா சண்டை போடுறா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிப்பான் இல்லையா, நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக டெய்லி சுற்றுறது. நிறைய லேடிஸ் என்கிட்ட வர்றதில்ல, பேசுறதுக்கு பயப்படுறாங்களோ என்னன்னு தெரியல. அப்படிலாம் நான் ஒன்றும் கொடுமையான ஆளாக இருக்கேன்னு தெரியல உங்களுக்கு. நான் நிறைய விஷயங்கள் போகணுன்னா நான் இது வரைக்கும் எனக்கு 28 29 வருஷம் சர்வீஸ் எனக்கு போலீஸில். கிட்டத்தட்ட 23 வருஷமாக நான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நிறைய வில்லேஜ் நான் வந்து மலையெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். நாடு, குங்குமச்சி நாடு, நெல்லிவாசல் நாடு, இதெல்லாம் வந்து நான் வந்து வேலை பார்த்துட்டு வந்துருக்கேன். எனக்கு அங்கே யார் வந்து இன்ஃபார்மர்லாம் தெரியுமா? ஊரில் நடக்கக்கூடிய தகவல்கள் எனக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னா லேடிஸும் குட்டி பசங்க தான். மலையிலேருந்து படிக்கிறதுக்கு கீழே வருவாங்க. எல்லாமே மலை பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, நடந்து தான் வந்து கீழே படிக்கணும். எஸ்டி பீப்புள் சொல்லுவாங்க, ட்ரைபல்ஸ் பீப்புள். அவங்க இறங்கி வரும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, மேலே எஸ்டி பீப்புளோட விவசாயம் இல்லைன்னா அடுத்த தொழில்னா அது அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியலன்னா மலையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த தொழில் ஈஸியான தொழில் சாராயங்காய்ச்சி. சீக்கிரமாக சாராயங்காய்ச்சி ஈஸியாக பணம் சம்பாதிக்கக்கூடியது அதுதான். ஏன்னா இங்கேருந்து போலீஸ் மலை ஏறி போகிறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அதனால மலையில் ஈஸியாக வந்து சாராயங்காய்ச்சலாம் இருந்தது. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அப்பா அந்த வேலை செய்கிறது என்ன பண்ண முடியல, பிடிக்கல. ஏன்னா கீழே டவுனில் வந்து படிச்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ எனக்கு நிறைய இன்ஃபார்மராக இருந்தாங்க, எங்கள் ஊரில் இது நடக்குது, இது செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் எனக்கு பூ கட்டுறம்மா, அண்ட் இங்கேருந்து வாழையில போய் அறுத்துட்டு வர்றம்மா, மேலேருந்து புளி கொண்டு வர்றம்மா, இந்த மாதிரி லேடிஸு அண்ட் ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். என்னுடைய நம்பர் இப்போ வரைக்கும் அந்த மலை வாழ் மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ நான் போனேன். என் ஜீப்பு பிடிக்காது, எங்கள் மாமியார் வீடு மாதிரி எனக்கு இல்லை, எங்கள் அம்மா வீடு மாதிரி எல்லா திங்ஸும் என் ஜீப்பை ஏற்றி அனுப்பி விடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அங்கே க்ளோஸ். சரியா? இன்னும் ஒன்றுக்கிற பெரிய விஷயம் இது மாதிரி சும்மா வந்து அக்கடிக்கிறது, பேசுறது, தகவல் சொல்கிறது. யானைங்கன்னா வந்ததுன்னா நாங்கள் ஓடி போவோம் மேலே. யானையெல்லாம் போனால் அங்கே தான் 2 நாளைக்கு இருக்கணும். அப்போ யார் வீட்டில் சாப்பிட்டாகணும், அவங்க வீட்டில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி குழம்புலாம் பிரகாசமாக இருக்கும். அவங்க வீட்டில் சுட சுட குளிர் காலம், அந்த குளிரில் சூடாக சாப்பிட்றது நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் செய்வாங்க எங்களுக்கு. அதனால அவங்க எங்களுக்கு நல்ல ஒரு லிங்க் இருந்தது. அந்த மாதிரி தான் இங்கேயே. பட் என்னை பார்த்து 4 கிலோமீட்டர் ஓடுறாங்க நிறைய பேர் லேடிஸ்லாம். சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வில்லேஜ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லையோ தவறான இல்லீகல் தெரியல சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு செயல் நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் போலீஸ்க்கு தாராளமாக சொல்லலாம். சரியா? நான் லாஸ்ட்டாக நம்பர் தர்றேன், அதுக்காக ஃபோன் பண்ணி லாடு லபுதாசமாக பேசக்கூடாது. சம்பவங்கள் என்ன நடக்குதோ அது மட்டும்தான் என்கிட்ட என்ன பண்ணணும், சொல்லணும். ஒன்று. 2வது வந்து இது ரொம்ப ஜோதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் இந்த மகளிர் குழு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வச்சு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மு. பட் எங்கே டெய்லி ஒரு ரிமாண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதனா ஒரு பிரச்சனை வறண்டே கொண்டுகிட்டே வர்றீங்க. முந்தா நேரத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த பிள்ளை இறந்ததுனால இல்லையா. நாங்கள் இல்லைன்னா என்ன இருக்கோம், இன்னும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் அடுத்து உங்களை என்ன பண்ண முடியல, உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொண்டு வர முடியல. அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சாத்தப்பாடி ஸ்கூலில் லாஸ்ட்டாக போட தான் நினச்சோம். அதுக்குள்ளே டேட் ஆகிடுச்சு. என்னென்னா இப்போ எல்லாருமே போதை பொருளுக்கு என்ன போயிட்டாங்க பசங்கள்லாம். 50 பையன் ஒரு 6th பையன் கூட என்ன பண்ணுறேன், இப்போ போதை பொருளுக்கு அடிமை தான். போதைன்னா ஒன்லி சாராயம் மட்டும் கிடையாது, போய் டாஸ்மாக் வாங்குற சரக்கு மட்டும் கிடையாது. அதை தாண்டி பல வகையான போதைப் பொருட்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. கஞ்சா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான் இல்லையா. ஹெராயின் இருக்கு,
ப்ரௌன் சுகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இப்போல்லாம் போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா முதல்ல மாத்திரையாக வந்தது, அடுத்து இன்ஜெக்ஷனாக வந்தது, இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. சின்ன ஸ்டிக்கர் தான், நாக்குக்குள்ளே வச்சுன்னா ஒரு 6 மணி நேரம் அவனை சொர்க்கத்தில் பரப்ப அந்த மாதிரி அளவுக்கு என்ன ஆயிட்டு வந்தது. பட் இது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னா நைஜீரியன்ஸ் தான் கொண்டு வந்து இறக்குறாங்க. அவங்களுடைய டார்கெட் யாருன்னா ஸ்கூல் பிள்ளைங்க தான். ஸ்கூல் பிள்ளைங்கலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அதில் நிறைய பசங்களை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஏழ்மையை, அவங்களோட வறுமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீ வாப்பா இவ்வளோ விற்று கொடுத்தனா உனக்கு நீங்கள் என்ன பண்ணுற, 100 ரூபாய் தரேன் 200 ரூபாய் தரேன்னும் போது ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஒரு 12 படிக்கிறப்ப நிறைய தான் 200 ரூபாய் கொடுக்குறேன் சும்மா என்ன பண்ணுவாங்க, செலவுக்கு 200 ரூபாய் வந்துடுறப்ப ஜாலிடாமா, இல்லை 500 ரூபாய் வருது ஜாலிடான்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்கிறான். இப்போ நாங்கள் நிறைய பேர் அதை பிடிக்கிறோம், குழந்தைங்கள தான் நாங்கள் பிடிக்கிறோம். இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க 6 பேர் கஞ்சா கேஸில் பிடிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? பேப்பரில் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவே கிடையாது. ஆனால் குடிக்கிறவனை பிடிக்கிறேன், அவன் அங்கங்கே அந்த லிங்க் வச்சு அதோட செல்லோட இது வச்சு நாங்கள் அவனை கண்டினியூ பண்ணி கோயம்புத்தூர் வரைக்கும் எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு என்ன பண்ணுது, நம்ம ஊரில் இங்கே கிடையாது, பெருமாத்தூருக்கு ஃபுல்லாக ஆதிவராயத்துக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு அங்கே வந்து தான் இறங்குது சரக்கு. அங்கேருந்து தான் என்ன ஆகுது, முட்லூர் வரைக்கும் போகுது கஞ்சா. இதே ஊர்லேயும் இருக்குது, இதே ஊர்னா இந்த இடம் கிடையாது, சாத்தப்பாடி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது இருக்குது. ஸ்கோரிங்னா என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியாது, நீ புகையில போடுவ. ஸ்கோரிங்னா என்ன தெரியுமாப்பா? கஞ்சாக்கு தான் பேர் ஸ்கோரிங். தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறாங்க, அப்படியே என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸ்கோரிங்னா கஞ்சான்றது தான் இப்போ எல்லாருமே சந்தோஷங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. நல்லா இருந்தால் சந்தோஷம் தான், யார் வேண்டாம்னு சொன்னது? எல்லா பெற்றவங்களுக்கும் தான் புள்ள நல்ல புள்ள தான். என்ன வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு யாருங்க. இங்கே இருக்கும் போது நான் வந்து இது என்ன பேர் அண்ணியில் வரேன், ஒரு தொம்பு இருந்தா ஐயா வரேன், அம்பிதான் இல்லையா? வீட்டில் எல்லாரும் அம்பிதான். வெளியில் போனால் தான் தெரியும் அவன் ரெமோவா இல்லை அண்ணியை நான், சரியா? அதனால் பெற்றவங்க எல்லாருமே அப்போ தான் என் பிள்ளை வந்து ரொம்ப நல்ல பிள்ளைன்னு, அதனால தான் கெட்டு போகிறது. இன்னைக்கு நான் ரிமாண்ட் இன்னைக்கு கூட ஒருத்தவங்க ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், சரியா? அதனால பசங்க வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்ன பண்ணாது, தன்னோட சுயரூபத்தை காட்டாது. வெளியில போய் பாருங்க, அவங்க செல்லை எடுத்து பாருங்க, மற்றவங்க எல்லாம் செல்லை எடுத்து பாருங்க, அவங்களோட கதை திரைக்கதை டைரக்ஷன் எல்லாம் அதுல தெரியும். நீங்க ஆசையாக என் புள்ள போடுறது டச் பண்ணி டச் போனா போட்டோவா எடுக்குதுன்றீங்க, ஆனா அதுக்குள்ளக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நெட்ல தெரியாதது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லாம் பார்க்கலாமா, நெட்டில் எல்லாமே பார்க்கலாமா? நீ எது கேட்டாலும் நெட்டு உனக்கு கொடுக்கும், எதை பற்றி கேட்டாலும் நெட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு திருப்பி அதுக்குண்டான பதில கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நெட்டில் கூட என்ன பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு இல்லீகல் ஆப் இருக்குது. துப்பாக்கி பர்ச்சேஸ் பண்ணலாம், கஞ்சா பர்ச்சேஸ் பண்ணலாம், உனக்கு என்னென்ன சட்டத்திற்கு புறம்பானதோ எல்லாமே என்ன பண்ணலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். தெரியுமா? உடனே போய் செக் பண்ணி ஆர்டர் பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. நிறைய ஆப்புக்குள்ளே அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், மாறி மாறி போய் அவங்கள ஹேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே இன்டர்நெட் மூலமாக வருது, ஆன்லைன் மூலமாக வருது, போலீஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து முதல்ல அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. பட் இனிமேல் இந்த போதைப் பொருள் கஞ்சாங்கிறது இப்போது டாஸ்மார்க் பாட்டிலோட ஈஸியாக கிடைக்குது. டாஸ்மார்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா போதை வந்து என்ன பண்ண முடியாது, நிறைய ஏறாது, ஒரு ஃபுல் அடிச்சாதான் வந்து அந்த தன்னை மறந்தது வரும். அந்த அளவுக்கு அதில் ஆல்கஹால் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டென்ட் குறைச்சிருக்காங்க. அதாவது போதை ஏறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பசங்க எல்லாருமே கஞ்சா அடிக்ட் ஆகிட்டாங்க. போட்டவொடனே என்ன ஆகும், கொஞ்சம் தான், அதனோட சின்ன பாக்கெட்டு தான், ஒரு 10 இலை கூட 4-5 இலை தான் இருக்கும். அதனால் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வரல, பார்த்தீங்கன்னா அப்புறம் அதே கேட்பீங்க, சின்ன பாக்கெட்டு தான், அதுக்கு ஒரு 4-5 இலை தான் இருக்கும், இலை தான். அந்த இலையை வந்து பேப்பரை போட்டு கொளுத்தி அந்த புகையை மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க. அதில் ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஏறணும்னு என்ன ஆகிப்போகுது, நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியறதில்லை. இந்த கஞ்சா அடிக்டரால் தான் ரேப் நடக்குது, மர்டர் நடக்குது. குட்டி பசங்களை குழந்தை பிள்ளைங்கள என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு தெரியல. இல்லை பார்க்குறீங்களா, டிவிலாம் பார்க்குறீங்களா, இங்கே அட்லீஸ்ட் செல்லு பார்க்குறீங்களா, 3 வயது குழந்தை என்ன பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. தெரியுமா? ரேப் பண்ணி குழந்தை ஒரே லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டான் ஒரு பையன், அவனுக்கு வயசு 21 வயசு. யாருக்கு தெரியும்? அப்டேட்டடா சமீபத்தில் நடந்தது. அந்த பையன் பேர் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஃபேமஸான கதை அது.
யார்டா அவங்க அம்மாவையும் கொண்டுட்டான் அவன். அப்ப நீங்க யாருமே என்ன ஆகல, இன்னும் வெளி உலகத்தோட அப்டேட் ஆகல. வாய் மட்டும் நல்லா பேசுற, வாயை மூடு. அவங்க அம்மா பேசுன எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன விஷயம் தான் தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரிலாம் பாருங்க. என்னன்னா நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது. என்ன அவனோட கஞ்சாவோடைய அந்த பழக்கம், அதோட வீரியம். ஒரு 3 வயசு குழந்தை, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தை என்ன பண்ணிட்டான் அவன்? ரேப் பண்ணிட்டு அவங்க அம்மா எல்லாம் தெரிஞ்சிட போது ஒரு பொதுக்குள்ள கொண்டு போய் வச்சு அவனுடைய வண்டியிலிருந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டான். சரியா? அவங்க குழந்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் தான் என்ன ஆச்சு, அது வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்து கண்டுபிடிச்சி அவன் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறான்னு அவனை பிடிச்சி உதச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா பெயிலில் எடுக்கிறாங்க. பெயிலில் வந்து சும்மா இல்லாங்க, சும்மா டெய்லி நோண்டுறாங்க அம்மா கிட்ட. போய் எதுக்கு? அவனால் இருக்க முடியல. அவனுக்கு முதல்ல தெரிஞ்சுங்க, லிக்கர் சாப்பிட்றீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருள்லாம் என்ன ஆகிடும்? ஆர்கன்ஸ்லாம் தின்றுடும். ஆனால் கஞ்சா குடிச்சிங்கன்னா மூளை மொத்தத்தை தின்றுடும். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அந்த பையனுக்கு அந்த மாதிரி நர்வஸ்லாம் படைச்ச உடனே ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அம்மா கிட்ட போய் பணம் கேட்குறான். அவங்க அம்மா என்ன பண்ண மாட்டாங்க? பணம் தர மாட்டாங்க. ஏற்கனவே இது மாதிரி பண்ணி தான் அது மாதிரி ஆகிட்டு உனக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு வேளை பார்க்குறான், சாயங்காலம் பார்க்குறான், முடியல. நைட் என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா எடுத்து போய் கிச்சனில் அவங்க அம்மா டிஃபன் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படியே பிடிச்சி வச்சு கத்தி வச்சு கவுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். என்ன காரணம் அப்படின்னா வெறித்தனம். அவன் முடியல. அவனுக்கு நர்வெல்லாம் என்ன ஆகுது? அவனுக்கு நர்வஸ்லாம் அப்படியே பிடுங்கி திங்குது அவனுக்கு. நமக்கு உடனே கஞ்சா அடிக்கணும்னு அவனும் எவ்வளோ கெஞ்சுறான், எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அவனால் முடியல. கடைசியாக போனதும் அவங்க அம்மா அப்படியே அந்த கிச்சனில் அப்படியே சவுத்துல வச்சு பக்கத்தில் கத்தி எடுத்துட்டு அப்படியே அறுத்துட்டான். அறுத்தோன்னா நம்ம ஏதோன்னா கழுத்தில் இருக்கிற தாலியை கொண்டு போயிட்டு வச்சு உடனே கஞ்சா வாங்கி பிடிச்சிட்டு வந்து படுத்துட்டான். அவங்க அம்மா செத்து கிடக்குறாங்க, அவனும் அதுக்குள்ளே போதையில் படுத்து கிடக்குறான். அவங்க அப்பா வந்து வெளியூரில் இருக்காரு. மறுநாள் காலையில் வேலையிலேருந்து வந்து பார்க்கும்போது ஒரு புறா ரத்தமாக இருக்குது. கிச்சனில் போய் பார்த்தா அவங்க அம்மா செத்து கிடக்காங்க. அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணல, அப்பயும் போதையிலேருந்து வெளியில் வரல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு அவனுக்கு 8,000 கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒரு பெத்த தாயை ஆட்டை இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, பிடிச்சி ஒரு அறுதான் கழுத்தில் அறுத்தான் செத்துருச்சது அம்மா. காரணம் என்ன? அதுக்கு போதை. என்ன போதை? கஞ்சா. அதனால இவங்க நம்ம சொல்லுவோம் குடல் அழிவு செத்து போயிடுடா சாராயம் குடிச்சாங்க. அது அழிவுனா கூட பரவாயில்லன்னு குடிக்கிற ஆள் இருக்காங்க. அதில் ஒன்றுமே தெரியாது. அதிக அளவுமா ஓட்டை போட்டால் தான் அவங்களுக்கு அந்த வலின்றதே ஆரம்பிக்கும். வயிற்றுல வந்து கல்லீரல் மண்ணீரல்லாம் ஓட்டை போட்டால் தான் என்னாகும்? வலின்னு ஆரம்பிக்கும். பட் கஞ்சா அப்படின்னு ஹெராயின் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், மாத்திரை இருக்குது, இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது, போட்டிங்கன்னா மூளை சீக்கிரமாக என்ன ஆகிடும்? மழுங்கிடும். மூளை நீ சொல்கிறத கேட்காது, அது சொல்கிறத நீ கேட்கணும். அவன் கழிச்சாரு, அப்போ தான் நீ என்ன பண்ணுவ? பணத்தை எடுக்க முடியும். உங்கள் அம்மாவாக இருந்தான்னா உங்கள் அப்பனா இருந்தானே அடுத்த கடாசுன்னது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை தாண்டி நிறையலாம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? கொடூரமான கொலைகள்லாம் இருக்குது, கொடூரமான ரேப்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது. ஒரு 6 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சு 16 பேர் ரேப்பர் பண்ணாங்க. தெரியுமா? கிழமெல்லாம் பண்ணான், வாட்ச்மேன் பண்ணான், பால்காரன் தான். 60 வயசு, 58 வயசு, 65 வயசு, 6 வயசு குழந்தை. மனநிலை சரியில்லாத குழந்தை. காரணம் என்னன்னா கஞ்சா அடிக்ட். பால்காரன்லேருந்து பேப்பர் போடுறவங்க வந்து வாட்ச்மேன்லேருந்து, புரியுதா? அதனால போதை பழக்கத்துக்கு தயவு செஞ்சு யாரும் வந்து அடிக்ட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா அது மாதிரி பண்ணாலும் அவங்க உங்கள் வீட்டில் தெரிவிங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உறவு என்ன பண்ணலாம்னா அதுலேருந்து காப்பாற்றலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே இருந்தால் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மூளை உங்களுடைய பேச்சை கேட்காது. உங்களுடைய நரம்புகள்லாம் என்ன பண்ணும்? அப்படியே பிடுங்கி விடும். ஏதாச்சும் அந்த நேரத்தில் பண்ணாதான் அது அமைதியாகும். அதனால அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. நான் விளையாட்டுக்கோ கதைக்கோ சொல்லலை, நாங்களாம் அனுபவபூர்வமாக பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம். இந்த ஊரில் ஒரு பையன் அடிச்சு செத்து போட்டதுக்கு எல்லாம் அடிச்சுட்டு ஐயோ எப்பா அடிச்சு ஓடானுங்க. ஒரு 4-5 பேர் வழியில் என்ன பண்ணானுங்க, ஆம்புலன்ஸில் உடச்சானுங்க. அந்த பிள்ளையோட இறப்புக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? கஞ்சான்னு கூட கஞ்சாவும் அடித்தான், சரகம் அடிச்சு, ஒன்றுமே புரியல அவனுக்கு. நாம் என்ன செய்கிறோன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தான் இருந்தாங்க. எத்தனை மணி வரைக்கும்? 9:15 வரைக்கும். ஒரு பையன் என்ன பண்ணி விட்றான்? அவன் பஸ் ஏற்றி விட்றான். சுரேந்திரன் பையன் என்ன பண்ணி விட்டான்? பஸ் ஏற்றி விட்டான். இதெல்லாம் நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாரையும் விசாரித்து ஒரு முடிவுக்கு வரும்போது கடைசியாக வேறு ஒரு கதை, லவ் அஃபயர். ஒன்று +2 படிக்குது, நித்யான்ற பிள்ளை ஒரு ஊரில் +2 படிச்சுட்டு இருக்குது. அது எக்ஸாம்ன்றனால 2 மாதமாக என்ன பண்ணல, அவங்ககிட்ட சுத்தமாக பேசுறது மெசேஜ் பண்ணுறது விட்டுருச்சு.
அவன் வந்து பிப்ரவரி 14th அந்த பிள்ளைக்கு ஃப்ளவர்ஸ் டே இல்லை அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கான். அதை அட்டன் பண்ணல அந்த பொண்ணு, ரிப்ளை பண்ணல, செல்லு சுவிட்ச் ஆஃப். இந்த பிள்ளையோட செல்லு சுவிட்ச் ஆஃப். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, போதை தலைக்கு ஏறினோடனே நான் செத்து போகிறேன், என் வாழ்க்கையே வெறுத்துருச்சு. அதனுடைய செல்லில் அந்த பெண்ணோட பேரை போட்டு என்ன பண்ணல, பதிவு பண்ணலாம், மை லைஃப் அப்படின்னு போட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக தேடி அந்த செல்லை அப்படியே தரவாக நைட்டெல்லாம் தேடி இந்த பிள்ளை ஏன் செத்தான் ஏன் செத்தான் ஏன் செத்தான் அப்படி என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்த்து தரவாக பார்த்தா கடைசியில் அந்த மை லைஃப்ன்றது அப்போ உரைச்சிது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய மெசேஜ்கள் அதில் இருந்தது. புரிஞ்சுதா? அதனால் அவனோட முடிவு பார்த்தியா, எதுக்காக செத்தான்றது யாருக்குமே தெரியல, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியல. ஏன்னா அவனுங்களும் போதில் இருக்காங்க, அவனுங்களும் தன்னை மறந்த போதில் இருந்தானுங்க. அவன் செத்ததே அவனுக்கு தெரியல. சரியா? இதுக்கு காரணமும் போதை தான். அதனால் போதை வந்து தன்னோட நம்மளையும் அழிச்சிடும், நம்ம சுற்றி உள்ளவங்களையும் அழிச்சிடும், நம்ம குடும்பத்தையும் நடுத்தரும் கொண்டு வந்து. சரியா? இது வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு சாராயத்துக்காக சொன்ன விஷயங்கள். அது வந்து அவங்களோட உடல்நிலையை மட்டும்தான் கெடுக்கும். புரியுதா? இப்போ ஆனால் இந்த கஞ்சா, ஹெராயின் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஆனால் இப்போ ஈஸியாக கஞ்சா என்ன ஆகுது, வில்லேஜ் வரைக்கும் எல்லாருமே கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஆந்திரா போகிறவங்க, லாரியில் போகிறவனுங்க, இந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணி ஓட்டுறவனுங்க, இவனுங்களாம் போகிறவனுங்க சும்மா இருக்கிறது கிடையாது. போகிற இடத்துல என்ன பண்ணுறானுங்க, வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அங்கே ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கினா இங்கே வந்து 500 ரூபா விற்கிறான். அதனால் பசங்க நாசம் பண்ணுறான், குடும்பத்தை நாசம் பண்ணுறான். அதை நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு ரகசியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். சொல்பவர் யார் என்று நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம். அது பாய் குலத்துக்கும் சரி, பாய் குலத்துக்கும் சரி, சில்ட்ரன்ஸ்க்கும் சரி. சரியா? யாராக இருந்தாலும் சொல்லுங்க, உங்க ஊருக்காக தான், உங்களுக்காக தான். இதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா, எங்களுக்கு ஏதாச்சும் என்ன சொல்றது பலன்கள் இருக்கா, இதில் எங்களுக்கு என்ன இருக்கு போலீஸ்க்குமா? ஒன்றும் நன்றி. ஒரு 10 குழந்தைங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். எங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேலை செய்யறது வந்து ஏதோ ஒரு 10 குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க, என் பேச்சை கேட்டு நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். இந்த சந்தோஷத்தை நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேன். கதைகள்லாம் சொன்னா பொழுது விடுஞ்சிடும், அவ்வளோ இருக்கு என்கிட்ட. சரியா? ஒரு அக்யூஸ்ட் லாரியை தூக்கிட்டு போய் ஒரே நைட்ல பிரிச்சு வித்துருவாங்க. 2 பேர் இருக்கான். நான் திருப்பத்தூர்ல வேலை பார்க்கும்போது அவனுங்க என்ன பர்கூர் பசங்க, லாரின்னா சின்ன லாரி கிடையாது, சிமெண்ட் ஏற்றிட்டு போகிறது பெரிய லாரி, அப்படியே சிமெண்ட்டோட கடத்திட்டு போயிடுவானுங்க. சிமெண்ட்டோடு கொண்டு போய் சிமெண்ட்டை விற்றுருவானுங்க. லாரியை காலையில் பார்த்தா நீ ஒன்றுமே இருக்காது, எல்லாம் தனித்தனியாக விற்றுருப்பானுங்க ஸ்பேர் பார்ட்ஸை. நீ போய் லாரி கண்டுபிடிக்க முடியாது, ஒரே இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, எல்லாம் என்ன பண்ணியிருப்பான் தனித்தனியாக விற்றுருப்பான், கிடைக்கவே கிடைக்காது. பட் அவனை நாங்கள் என்ன பண்ணோம், அவனை பிடிச்சிட்டோம். இங்கே லாரி இங்கே கடத்துறான், நாங்கள் இந்த இதில் போயிட்டு நான் பிடிச்சிட்டோம். பிடிச்ச பிறகு அந்த பையனை தூக்கிட்டு வரேன். அந்த பையன் எப்படி இருப்பான் தெரியுமா, பாய் விட்டு பையன்.